ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கறது தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்தவங்க இயல்பாகவே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப புத்திசாலித்தனமாக அதிகம் இருப்பாங்க. அதேமாரி சுதந்திரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க. அதேமாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவில் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. அதேமாதிரி தனுசு ராசி அப்படிங்கிறது குருவால் ஆளப்படுற ராசி. அதனால் வாழ்க்கை முழுவதுமே ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கக்கூடியங்க. பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அரிதாகவே இருக்கும் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு. ஜோதிட சாஸ்திரப்படி இந்த ராசியில் உபராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 12 ராசியிலே ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ராசியாகவும் இந்த ராசி அமைந்திருக்கு. தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே ஏதாவது ஒரு சாகசம் செய்யணும், ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க. அதே மாதிரி இந்த குணம்லாம் இவங்களுக்கு இயல்பாகவே வந்துடும். ஏதாவது ஒன்று செய்யணும், சாதிக்கணும், பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே வரும். இவங்க கிட்ட நிறைய ஆற்றலும் ஆர்வமும் இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தனுசு ராசி அன்பர்களே. நீங்கள் உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ தனுசு ராசி அன்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நேர்மையாக வாழணும் அப்படின்னு விரும்பக்கூடியங்களா நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு அதிக குழந்தை குணம் மாறாமல் இருக்கும். இருப்பினும் இவங்களுக்கு கோபம் அப்படி வந்துருச்சுன்னா அப்படியே நெருப்பு போல் பயங்கரமாக இருக்கும். சத்தமாக பேசுவாங்க. இவங்க யாரையும் கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு கோபம் வரக்குள்ள அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவங்க ரொம்ப தைரியமாகவும் தனித்துவமாகவும் தெரியக்கூடியங்க. எதிர்காலத்தில் நடக்க போகிறத ஓரளவுக்கு முன்கூட்டியே கணித்திடக்கூடிய அபார திறமை நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இவங்களை வாழ்வில் கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் இவங்க தவறமிடாமல் கரெக்டான டைமில் பயன்படுத்திக்குவாங்க. அதில் ஒரு அபார திறமை நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போறீங்க, அடுத்து வருகின்ற ஆகஸ்ட் மாதத்திலேயாவது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பு முனை ஏற்பட போகுதா, அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கா, நிதி நிலைமை எவ்வாறு அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது, அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையுமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இதுமாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் நிறைவேறணும்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையாக வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. சரி, நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 30 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதத்தில் ஏற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருக்குது. மாதத்தில் முதல் பாதியில் சில நெருக்கடிகள் வரும், சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூங்கும். அதற்கப்புறம் அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் இந்த மாதம் இறுதியிலேயே, அந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி இறுதிக்குள்ளேயே நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வருவீங்க. ஒரு சிலருக்குலாம் தொழில் ரீதியாக அல்லது வேலை ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படலாம். அதே போல் இந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் வாரங்கள்லாம் கொஞ்சம் செலவு கூடுதலாகவே இருக்கும். கடினமான வார்த்தைகளை இந்த டைமில் பயன்படுத்துவீங்க. அதனால் உங்கள் உறவுகள் வகையிலும் சரி, நண்பர்கள் வகையிலும் சரி, இன்னும் இப்படி பேசுகிறாங்கிற மாதிரி தான் சில பேர்லாம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் கூடுதலாகவே இருக்கும் ஆகஸ்ட் மாதம் 2ஆவது வாரத்தில். இதனால் தேவையில்லாத சின்ன சின்ன சிக்கல்லாம் மாட்டிக்குவீங்க. இந்த டைம் யாராவது உங்களை தூண்டி விடுற மாதிரி சில வார்த்தைகளெல்லாம் பேசுவாங்க. அதனால் அதில் போய் சிக்கி மாட்டிக்காதீங்க. கடுமையான வார்த்தைகளையோ அல்லது உங்களை தூண்டி விடுற மாதிரி சில வார்த்தைகளை பேசினாங்கன்னா கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பதில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் கவனம் முழுவதும் வேலையில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த டைமு வேலையில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கூடுமான வரை நீங்கள் வேலையில் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் கடன்லாம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஓரளவுக்கு ஈடு கட்டுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பூர்வீக சொத்தெல்லாம் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே
எல்லாமே இந்த மாதத்தில் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை கூட உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்பும் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குது. திருமண வாழ்க்கையில் இருக்கவங்க குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. முடிந்த அளவுக்கு இந்த டைமு குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்றதும் ரொம்பவும் நல்லது தனுசு ராசி அன்பர்களே. இருப்பினும் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது என்றாலும் குடும்ப உறவுகிட்ட மட்டும் கொஞ்சம் வீண் வாக்குவாதம் இந்த டைமு வேண்டாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையுடன் இருந்த மனக்கசப்பு கூட படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகும். இருப்பினும் ஈகோ இந்த டைம் வேண்டாம். வீண் வாதங்களையும் இந்த டைமில் தவிர்த்தீங்க அப்படின்னாவே இந்த ஆகஸ்ட் மாதம் 30 நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். யாராவது உங்களை உசுப்பிற மாதிரி பேசினாங்க அப்படின்னா நீங்கள் கோவப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிங்க. இது செய்யலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது. திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். நீண்ட நாட்களாக திருமணத்தில் சின்ன சின்ன தடைகளும் தாமதமும் ஏற்பட்டிருக்கும். இந்த டைம் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழிலில் இருந்த வந்த மந்த நிலை மாதிரி நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில். அதே மாதிரி திடீர்னு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும். ஒரு சிலர் மூலிமா உங்களுடைய நண்பராக இருக்கலாம் அல்லது உறவினராக இருக்கலாம், அவங்க மூலிமா திடீர்னு ஒரு சில முன்னேற்றம் இருக்கும். நிதி நிலைமையில் இருந்த பிரச்சனையெல்லாம் அவங்க சரி கட்டுறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது. வேலையிலேயும் நல்ல ஒரு மாற்றம் வரும். அதனாலே இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம். இந்த 2வது வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். முதல் 2 வாரங்கள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதே மாதிரி 2 வாரங்களுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மேல் அதிகாரிகள் மூலிமா உங்களுக்கு ஏதாவது ஒரு சலுகைகள் கிடைக்கும். அதை மட்டும் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் உங்களால் வர முடியும். அதேமாதிரி வேலை பளு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த ஆவணி மாத தொடக்கத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் உங்களால் வர முடியும். எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க. அதே மாதிரி நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அதே மாதிரி மாதத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் 3வது வாரத்தெல்லாம் கொஞ்சம் செலவுகள் குறைந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைந்து 3வது வாரத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குறிப்பாக உங்களுடைய தந்தை அல்லது தாயோட உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும். கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஒரு சிலருக்குலாம் திடீர்னு மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வெல்லாம் எதிர்பார்க்கலாம். நீண்ட தூர பயணங்கள் மூலிமாக உங்களுக்கு அனுகூலமான பதிலெலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்கள் மூலிமா உங்களுக்கு உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் நல்ல ஒரு உற்சாகம் அதிகரிக்கும். மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வாங்க. கணவன் மனைவிக்கு கூட இருந்த பிரச்சனைலாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலியமாக சின்ன சின்ன மருத்துவ செலவெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டைமில் கொஞ்சம் பேச்சில் இனிமையாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எவ்வாறு வந்திருக்குன்னா எதிர்காலத்தில் உதவக்கூடிய விஷயங்களில் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க. ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மனதில் இருந்த குழப்பெல்லாம் நீங்கி தைரியம் அதிகரிக்கும். போட்டி மனப்பான்மையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஆர்வம் காட்டுவீங்க. எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் அதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வரணும் அப்படின்னு இந்த மாதத்தில் உங்களுக்கு நினைக்க தோணும். அதனாலேயே என்னமோ இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் 2 வாரங்கள் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் அடுத்து வருகின்ற நாட்கள், அடுத்து வருகின்ற 2 வாரங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்தே நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் நம்மளுடைய உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வரும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமையில் போய் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கல்வியில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும்.
மறக்காமல் குரு பகவானையும் அதே மாதிரி குரு தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மாணவர்களே. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.